என்ன மாப்பிள்ள பைப் பண்ணலாமா? பைப் பண்ணலாமா? பைப்பான்னு சொல்லுவாங்க. பைப் பண்ணலாமா? பைப்பு பாருங்க, மக்காடில் இருக்கிற பைப்பெல்லாம் கழட்டிட்டு ஓகே டாப்போட போகலாம் நின்றுட்டு இருந்தோம். அதுங்காட்டியும் ஒரு ரொட்டேட் ஓட்டணுன்ட்டாரு. அவ்வளோதான், மக்காட்டில் ஆகிற கம்பியெல்லாம் கழட்டியாச்சு. ஸோ அப்போ தான் கொஞ்சம் நம்புங்க. சத்தியமாக நீ விட்டுருவோம், இன்னைக்கு கொண்டு போகிறோம். இன்றைக்கி பட்டறைக்கு போயிட்டு ஒரு போட்ஸ் ஒன்று கண்டிப்பாக போயிட்டோம்னு சொல்லி பொழுதாடங்காட்டி உங்களுக்கு போஸ்ட்டு போடுறோம். சரி மாப்பிள்ள எடு, ஒரு 1.5 மணி நேரம் ரொட்டேட் இருக்குது ப்ரோ. ஓட்டிட்டு வந்துட்டு தான் டாப்போட எடுத்துகிட்டு போகணும். கமாண்டில் இதை தவிர வேறு எந்த கமாண்டுமே வரல. ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். நானும் உங்கள்கிட்ட இப்போ ஒரு 6 மாதமாக டாப் வர்றேன்னு வாழ்த்தி விட்டுட்டேன். அப்போ இருந்தே சொல்லியிருக்கிறேன். நீ வந்து அவளுத்தான் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். கோகுல் சார் இருக்கும் போதியே எடுப்பலாம். போயிட்டு ஒரு 2000 டீசல் அடி. வரேன் போ. சோளம் வரைக்கும் சொன்னேன், வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம். சுற்றிடலாம். வச்சு மிதிக்கிற பாரு. இந்தானே ஸ்டேரிங் போட்டு இழுக்கலாம். டயர் தேஞ்சு போயிடும். ரோட்டில் அந்த தளவு ஆடிட்டு இருக்கிறான். அமுந்து போயிருந்தா மாப்ப விளையாட்டு வினையாயிடும் அப்படின்னு. டீசல் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 2000 டீசல் அடிச்சுக்கிட்டு அப்புறம் அப்படியே ஒரு 2-3 கார்டு இருக்குது. வரிசையாக ஸ்டெப்பையாக அப்படியே வரிசையாக ஓட்டிவிட்டேன். எப்படியோ ஒரு 3 மணிக்குள்ள முடிஞ்சுட்டா கொண்டு போய் நீங்கள் டாப் வர்றது நமசம் பண்ணிடணும். இதில் வேறு கட்டரப்பாறை கழட்டி விட்டால் பெரிய வண்டியில் இந்த மாதிரி ரொட்டேட்டர் மாட்டிக்கலாம். இந்தமாதிரி கட்டரப்பாறை வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது வேறு நிறுத்திக்கிட்டு இந்த வண்டியே எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஓட்டுறதா இருக்குது. முதல்ல போய் இன்றைக்கி டாப் எவ்வளோ நேரம் போடுறதுன்னு பார்த்துட்டு கட்டரப்பாறை கழட்டி விடணும். இன்றைக்கி அதுதான் எங்களுடைய வேலையே. மீண்டும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறியா? 2000 ரூபாய்க்கு போட ஷிஃப்ட் மாற்றியாச்சுல. அப்போ தைரியமாக 2000 போடு. 1000 ரூபாய்க்கு போட்டால் கூட எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னமோ இவங்க பம்பளை மண்ணே வராத மாதிரி ஃபில்டர் எடுக்கிற. வெளியே தூக்கி பிடிச்சி அடிக்க சொல்ல. தண்ணியவே பிடிச்சி விட்டாங்க. அது ஜேசிபிக்கு. எதுக்கு 100 ரூபா? ஆளுக்கு தலைக்கு 100 ரூபா. அது அப்போ தீபாவளி முடிஞ்சு 1 மாதம் கழிச்சு தானே கொடுத்தேன். 2 எப்போ 2 நாள் கழிச்சு பணம் கூட பண்ணிக்கிறேன். 2 நாள் கழிச்சு பணம் பண்ணிக்கிறோம். கேட்டால் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. அக்கௌண்ட்டில் இல்லாதது என்ன? ஜிபே எதுவுமே ஒர்க் ஆகாதான். வந்த நாளே வா. சரி, இப்போ கேட்காத டீசல் அடிச்சு விட்டீங்கன்னா அப்புறம் அவன் அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு என்ன பண்ணுறது? எங்களுக்கு தெரியுதுப்பா. புதுசாக ஒரு ஆள் வந்தானா எனக்கு தெரிஞ்சு இப்போ தாண்டா ஐட்டம் புது கன்று பங்கு ஓப்பன் பண்ணி இத்தனை வருஷத்தில். அது ஓட்டையை கொஞ்சம் பெருசாக போடக்கூடாது. அது ஏதோ பெட்ரோல் பம்புக்கு வந்ததாட்டுக்குது. ஏதோ மாற்றி எடுத்து போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ சின்ன பம்பு டீசலை யூஸ் பண்ண மாட்டாங்க. பெட்ரோல் வந்து வெத்தராரப்பட்டு காடு வீதி
நம்ம அடுத்தது போயிட்டு ஓட்ட வேண்டியதான். மாப்பிள்ளை வச்சுட்டு அப்படியே பார்க்குறான் முளைச்சிருக்குதா முளைக்கலையான்னு. இந்த சந்தில் தான் போகணும். இதை ஓட்டிட்டு இன்னொரு எல்லாம் பிட்டு விட்டா தூக்கிட்டு தர தான் நீங்கள் வேலையே. ஓகேண்டா, இந்த வெயில் தான் வச்சிட்டு இருக்கிறாரு. நேரத்து மாப்பிள்ளை விதைக்கிட்டோம். தண்ணி பாஞ்சு போச்சு. என்ன ஆரமும் பைப்புன்னு வந்துட்டே இருந்தா அப்புறம் என்ன பண்ண? சரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டே மாட்டு ஏறுக்காடுறது வைகாடு ஓட்டணும். அதை ஓட்டிட்டு கொண்டு போயிடலாம். நானும் அதுக்காட்டி போயிட்டு கலப்பையை ஓட்டிகிட்டு வந்துடுறேன். இன்றைக்கி கொண்டு போய் டாப்புக்கு அடியில் பட்டனாச்சு மக்காட்டு மேலே போட்டு டைட் பண்ணுறோம். நம்ப மாட்டேங்கிறாங்கடா. எனக்கு இது மாதிரி நிறைய ஐட்டம் சொல்லிட்டோம்டா. இந்த ஐட்டம் கண்டிப்பாக நம்புங்க ப்ரோ. பாருங்கள், கம்பியெல்லாம் கழட்டிட்டோம். ஏன்னா ப்ரூஃபு தான். மக்காட்டு மேலே உட்கார கம்பியை கழட்டிட்டோம். இதுதான் ப்ரூஃபு. மாப்பிள்ளை அதுக்குன்னே கழட்டணும். நேற்று உட்காந்துக்கிட்டு கழட்டி 3 நாள் ஆகுது. இன்னும் இதை வீடியோ வருதுன்னு நினைக்கிறேன். இதோட வீடியோவே மாப்ப மூளையில் ஈரமாக கிடக்குது. என்னடா தட்டுற? இன்னைக்கு ஒன்று தான் கடைசி நாள். இன்னைக்கு ஒன்று தான் கடைசி நாள். நாளைக்கு பெரிய வண்டி மாறிக்கும். இனிமேல் ரொட்டேட்டர் ஓட்ட முடியாது. ஈரமாக இருக்குது. 2 வீல் டிரைவர் தான் எந்த அளவுக்கு லீக் ஆகும். 4 வீல் டிரைவ் எப்படி போகுது? எப்படின்னா அந்த இடத்துல இவ்வளோ தண்ணி விட்டீங்க? இந்த மூளை எதுக்குன்னா இப்படி குழம்பாட்ட ஓட்டுனீங்க? அப்பா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கத்தில் ஓட்டுறதா என்ன மூளைக்கு பத்துல என்ன இன்னும் எடுத்தாந்தேன். என்ன இப்படி ஓட்டு அந்த மூளையில் தான் இருக்குதா? 20 ரூபா எடுத்தாந்தேன். அவ்வளோதான் விரைப்பேன். விரும்பி இப்போ 4 படி அள்ளிக்கிட்டு வந்தேன். ஏய் அப்படி போய் இப்படி போட்டு போ. இன்னும் மூளை விதைக்கலையா? ஃபோர் வீல் டிரைவ் ஆஃப் பண்ணிட்டு ஓட்டுறான் பாருங்களேன். 4 வீல் டிரைவ் போடுறா ஓட்டு தாக்குதா? இப்போதான் போட்டிருக்கிற. லைட்டு மட்டும் நான் இன்னைக்கு கூடவே விட்டோம்னா எப்படியும் டாப் வரதுக்கு ஒரு 2-3 நாள் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அந்த 2-3 நாள் கேப்பில் ரொட்டேட்டர் வேலை வந்துச்சுனால ஓட்ட முடியாது. அதனால் நேற்றே கழிச்சு விடலான்னு கட்டுறப்பார் ஐடியா பண்ணோம். சரி அதுங்காட்டி கட்டுறப்பாரில் சட்டம் கட்டமெல்லாம் கொஞ்சம் தேஞ்சு போச்சு. அதெல்லாம் கழட்டி வேலை செஞ்சு விட்டா நாளைக்கு மாட்டோம்னா டக்குன்னு எடுத்து ஃபீல்டு ஓட்டலாம்ல. அதனால் இன்றைக்கி அந்த கட்டுறப்பார் வேலையும் செய்யலாம்னு. அதுக்கு கொஞ்சம் ஜாமானம் வாங்கணும், கடைக்கு வேறு போகணும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா இன்றைக்கி எங்கள் டார்கெட்டு இதை முடிச்சுட்டு போய் இந்த வண்டி டாப்போட இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆகுதோ தெரில விட்டு டாப்பை போடணும். டாப்பை போட்டுட்டு தான் அடுத்தபடியான வேலையை ஆரம்பிக்கணும்.
வண்டியில் இப்போ கழட்டி விட்டா இனிமேல் புது கட்டுற மாதிரி மாற்றுற வேலையே வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ டீசல் அது இதுவும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் ஈக்குவலாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது 57 ஹெச்பி டர்போ இன்ஜினு, இது 50 ஹெச்பி நான் டர்போ. அதுக்கு இதுக்கும் பர்ஃபார்மன்ஸ் மாறுதில்ல. சேடை கட்டின வெயில் எங்கள் சைடெலாம் மழையும் பெய்யல ஒன்றும் பெய்யல. சேடை கட்டும் மண் அப்படியே பல வருது. மெயினாக மண் சூப்பராக இருக்குது ப்ரோ. மண்ணை பற்றி குறை சொல்கிறதுக்கே இல்லை. இந்த வண்டிக்கு வெளியே இவ்வளோ தூரம் வருது பாரு. இவ்வளோ தூரம் வரதுனால இப்போ தென்னை மரத்தை வர போனோம்னா தென்னை மரத்தை மாட்டிக்குது. என்னடா மாப்பிள்ள மொழுன்னு இது மொட்டையா மக்காட்டு மேலே யாரும் உட்காரக்கூடாது. இதே மாதிரி விட்டாலும் இருந்தாலுமே யாரும் உட்கார மாட்டாங்க. இந்த வெயிலில் யாரா வந்து உட்காடுறது? ரொட்டாட்டர் வேறு வேலை செய்யணும். ஆனால் செயின் வேறு ரொம்ப அன்கன்ஃபர்டபுள் இருக்குதா அப்படின்னு நினப்பீங்க. அப்படிலாம் இல்லை. செயின் புது செயின் ப்ரோ. போட்டு 20 மணி நேரம் கூட நம்ம ஓட்டல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, அந்த செயினோட பல்லெல்லாம் குழி விழுந்து போச்சு. அது குழி விழவும் என்ன ஆகி போச்சுன்னா புது செயின் போட்டு ரொம்ப லூஸாக கிடக்குது. அதுக்கு ஒரு தண்ணியை எடுத்துகிட்டு ஆஃப் பிளாக் போட்டால் தான் சரியாக இருக்கும். அதனால் நானும் எங்கெங்கேயோ கேட்டு பார்த்துக்கிறேன், எங்கேயுமே இல்லை. இந்த ஹெச்டி செயினுக்கு வந்து ஆஃப் பிளாக் எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு சொல்லுங்க ப்ரோ. இருந்தால் சொல்லுங்கள், வாங்கி போட்டுடலாம். ஆஃப் பிளாக் இல்லாதனால பெரிய தலைவலியாக இருக்குது. இந்த ஒரு வேலை மாப்பிள்ளை ஓட்டிட்டு விட்டானா நாமளும் போயிட்டு அடுத்த வேலையை கொஞ்சம் ஆம்பு கலப்பு இருக்குது, டைசன் எடுத்துகிட்டு போய் ஆம்பு கலப்பினாச்சும் ஓட்டிவிடும். டாப் போட்டு விட்டால் 3 நாள் ஆகும். ஓகே நண்பா, டாப்பில் வந்து பெல்ட்டு பெஸ்ட்டாக இல்லை இந்த ஜீப்பு படுத்தா ஆல்ரெடி நம்மளுக்கு பைசன் பை பெரிய வண்டியில் போட்டுக்கிறோமா அது பெஸ்ட்டாக, பெல்ட்டு போடுறது பெஸ்ட்டானு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து யாருமே ரஷ்யன் பெல்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் பெல்ட்டு தான் போடுறாங்க. அதனால் பேசாமல் பெல்ட்டே போட்டு விட்றலாமான்னு தோணுது. ஏன்னா பெல்ட்டு போடணும்னா மேலே கொஞ்சம் பட்டை கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் பெல்ட்டு போட முடியும். பட்டை கம்மியாக போட்டோம்னா பெல்ட்டு போட முடியாது. ஏன் பட்டை அதிகமாக போடணும்னா ஒருத்தர் பாருங்கள் டாப் போட்டிருந்தாங்கன்னா முன்னாடி வந்து 2 பைப்பே நீட்டி விட்ருப்பாங்க. நாம் வந்து அது பைப் நீட்டினா நல்லாயிருக்காது உள்ளது பாருது. அதுக்கு பட்டையே ஒரு பட்டை சேர்த்து கிட்டத்தட்ட நெருக்கி போட்டுடலாமா அப்படின்னு ஐடியாவில் இருக்கிறேன். அதனால் பெல்ட்டு போட்டால் அல்லையிலாம் சுற்றியும் போல்ட்டு போடுவாங்கள்ல, அந்த மெத்தடு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ரெக்ஸன் துணியும் நல்லா தான் ப்ரோ இருக்கும். அது எனக்கே அது ஏன் பிடிக்கலன்னா துணியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, தண்ணி இறங்காது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதோ ஒரு மரம் குச்சிக்கு இது மாட்டினா தான் ஓட்டையாகும். அது என்ன ஒரு பிரச்சனைனா 3 வருஷம் தான் ப்ரோ. அது சுருட்டி பிடிச்சி தைக்கிறோம்ல. எனது வந்து இது வரலாம் வந்து டாப் வந்து உடஞ்சிலாம் நான் என்றைக்குமே கழட்டுனது கிடையாது. அந்த பைப் இத்து போயிடுதா, இத்து போய் என்ன ஆகி போயிடுதுன்னா எல்லாம் ஓட்டையாகி போயிடுது. ஓட்டையாகவும் ரொம்ப அலைச்சலாகி போயிருந்து மாத்திரதா இருக்குதா. இதனால் நான் என்ன பண்ணிக்கலான்னா பேசாமல் அல்லாதாட்டி நாமளும் இதே போட்டலாமா, பெல்ட்டே போட்டலாமா. என்ன சைடில் கொஞ்சம் போல்ட்டெல்லாம் போட்டிருக்கிறத பார்த்தா கொஞ்சம் அசிங்கமாக தான் தெரியும். அசிங்கத்தை பார்த்தா லுக்கு லைஃப் வராதுங்கிறாங்க. எனக்கு இப்போ வரலாம், இப்போ அந்த ஜாமானை எடுத்து வரலாமே பெல்ட் போடுற ஐடியா கிடச்சி ரெக்ஷன் அந்த படுதா போடுறது ஐடியாவில் தான் இருந்தேன். ஆனால் இப்போ எல்லாம் சொல்கிறது பார்த்துட்டு பேசாமல் பெல்ட்டே போட்டுடலாமா அப்படின்னு நினைக்கிறேன். ஆத்தூரில் எங்கே பெல்ட் கிடைக்கும் அதையும் சொல்லுங்கள். பெல்ட்டு தான் பெஸ்ட்டு. ஏன்னா டாப்பு அரிக்காது, ஏதாச்சும் மரமாட்டை குச்சிக்கிற மாட்டினா கூட அவ்வளோ சரி இழிக்காது. கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். ஒரு ரூபா காசு மொத்தம் இருக்குமா, அது எவ்வளோ திக்னஸ் இருக்குதுன்னு கூட நான் கிட்ட போய் பார்க்கல. இது ஒரு 20 நிமிஷம் வரும். இதை ஓட்டிட்டு அடுத்த காட்டுக்காரரை ஃபோன் பண்ணி வர சொன்னால், ஏன்னா அவர் காட்டுக்கும் அவர் வீட்டுக்கும் தூரமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் தூரமாக இருக்குது, ஃபோன் பண்ணி தான் வர சொல்லணும். இப்போ இந்த வாரம் ஒரு சுற்று விட்டானா ஒவ்வொருத்தர் நான் இப்போ எங்களோட ஆனந்தே இருக்கிறான் பாருங்க, அவனோட நான் சொல்லி புரிய வைக்க முடியல. அவன் ஒரு தப்பு பண்ணுவான். டே ஆனந்து, இந்த ஓரத்தில் இப்போ ஒரு சுற்று விட்டுட்டியா, அந்த ஓரம் பாரு,
ஒரு அடிக்கு நல்லா வெட்டில் இல்லை. அதனால் ஒரு அரை அடி வண்டி உள்ளே தள்ளி ஓட்டினீங்கன்னா அது சுத்தமாக உழவாக இருந்தானா அவன் என்ன பண்ணுறான்னா இன்னொரு சுற்று ஓரத்தில் ஓட்டிட்டு அந்த உள்ளெல்லாம் காடு போக ஓட்டிட்டு கடைசியாக ஒரு சுற்று ஓரம் ஓட்டுறான். அப்படி ஓட்டமாக என்ன பண்ணோம்னா ரொட்டேட்டர் பார்த்தா வரப்பு ஓரம் ஹைட்டாக இருக்கும். காட்டுக்குள்ளே வந்து உள்ளே ரொட்டேட்டர் கமுந்த மாதிரி இருக்கும். ஏன்னா செயின் வெயிட்டாக இருக்கிறதுனால வந்து காட்டு பக்கம் கமுந்த மாதிரி ரொம்ப பள்ளமாக இருக்கும். தண்ணி கட்டும் போது காட்டுக்காரர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது சொன்னால் அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். இப்போ இதே பாருங்கள், இன்னொரு சுற்று அந்த பக்கம் வந்தாங்கன்னா இன்னும் நல்லா பள்ளமாக தெரியும். அது அடுத்த சுற்று ஓட்டினோன்னா அது கவர் ஆகிக்கும். ஆனால் தெரிய மாட்டேங்குது. நிறையா பேர் அந்த தப்பை பண்ணுறீங்க. இப்போ அஜித் இப்போ ஓட்டுறான்ல, அந்த சுற்று வருவான் வந்துட்டு 3வது சுற்று இதிலே காட்டுறேன் எப்படி ஓட்டுறான்னு மட்டும் பாருங்கள். அப்போ தான் ரொட்டேட்டர் ஓரம் பாரமெல்லாம் சூப்பராக உழவெடுத்த மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். இல்லைன்னா வச்சுக்காங்க ஓரம் வந்து உழவாயிருக்கும். ஆனால் வந்து உள் பக்கம் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு சுத்தம். ஏன்டா ஓரத்தில் இருக்கிற மண் ஓரத்தில் ஏன்டா இவ்வளோ மேடு பண்ணி விட்டு போனேன் அப்படின்னு காட்டுக்காரர் கேட்பாங்க. நாம் எந்த மேடு பண்ணோம்? எல்லாம் வயலு ஃபுல்லும் ஓடிட்டு ரொட்டேட்டரை மட்டும் யாருமே வந்து வயலு ஃபுல்லும் ஓட்டிட்டு திரும்பி ஓரம் ஒரு சுற்று ஓட்டுங்கன்னு சொல்லாதீங்க. காட்டுக்காரரே பார்த்தீங்கன்னாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து ஓரத்தில் 2 சுற்று ஓட்டி அப்புறமேட்டு உள்ளே ஓட்டுறா தம்பி அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் ஓரத்தில் வந்து ஃபஸ்ட்டு சுற்று ஓரமாக ஓட்டுங்க, 2வது சுற்று வந்து ஒரு 1/2 அடி உள்ளே அடக்கமாக ஓட்டு. அப்போ தான் ஓரம் நல்லா வெட்டுன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சில வண்டிக்காரருக்கு தெரியாது. தெரிஞ்ச வண்டிக்காரர் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஆனால் ஓட்டுறாங்க வெட்டலாம் அப்படின்னு சொல்லி 2 சுற்று போட்டு ஓட்டுற வண்டிக்காரெலாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஓட்டுறது இப்போ நான் சொல்கிற டெக்னிக் ஓட்டி பாருங்கள். இது ரைட்டாக தப்பானுன்னு தெரில, ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சொன்னது கரெக்டு தான் ப்ரோ அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. நாங்களாம் இவ்வளோ பொறுமையாக போகிறோம். ஒவ்வொரு வீடியோவிலும் பார்த்தா அது வீடியோக்கோசரம் வேகமாக ஓட்டுறாங்களா இல்லை அந்த ஃபீல்டே அப்படி தான் ஓட்டுனாங்களே தெரில. இதுக்கு மேலே வேகம் போனால் இவ்வளோ பில்லில் வந்து பில்லே மைய மாட்டேங்குது ப்ரோ. நாங்கள் இந்த அளவுக்கு பொறுமையாக போனால் மட்டுமே பில்லு மையுது. இதுக்கு மேலே வேகமாக எடுத்தாலும் வண்டியும் ஓவராக லோட் ஆகுது. எப்படி ஓட்டுறாங்கன்னே தெரியல. போன ஐட்டம்னாச்சும் கத்தி ஒரு 60-70 மணி நேரம் ஓட்டணும். இந்த ஐட்டம் ஒரு 10-15 மணி நேரம் தான் ஓட்டிருப்போம். அதுங்காட்டியுமே கட்டி கிட்ட நெருங்கி போயிடுச்சு. ஏன்னா இது சீசன் அப்படி ப்ரோ. மழை இல்லையில எல்லா பக்கமும் காய்ச்சல். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் சேடை கட்டி வச்சுக்கிறாங்க, ஒரு பக்கம் சேடையும் கட்டுறதில்ல, ஒன்றும் கட்டுறதில்ல. கேட்டால் தண்ணி ஏறலப்பா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுப்பா அப்படின்றாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நமக்கு கத்தி இவ்வளோ தூரம் தேயும்னு நமக்கு தானே தெரியும். வேறு மாப்பிள்ளை அடிச்சுட்டு வரான், நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. ஆனால் அடிச்சுட்டு போடுறான் பாரு. அடிச்சுட்டு இப்படி ஓரமாக வந்துட்டு அப்புறமேட்டு உள்ளே போட்டிங்கன்னா காடு பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக ஈவனாக இருக்கும். ஒரு 1/2 அடி தள்ளிக்காங்க. ஏன்னா ரொட்டேட்டரை பொறுத்த வரலாம் ஒன்றை ஓட்டுறதுங்கிறது கஷ்டமான வேலை தான். இதே வந்து டிஸ்க் ஒன்று போட்டிருந்தாங்கன்னா வச்சுக்காங்க, ஓரத்தில் ஒரே சுற்றில் ஓரம் கரண்ட் எடுத்துக்கும். ஏன்னா டிஸ்க் வந்து மண்ணை வெட்டி கிழிச்சிக்கிட்டு வரும். அதனால் ஓரம் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈரமாக இருக்குது. வண்டி சவுண்டு மாறுது, ரோல் ஆகுது பார்க்குது. எப்படி மாப்பிள்ளை இவ்வளோ அழகாக இருக்கிற? ஏன்னா வெக்கப்படுற? அவ்வளோதான். இப்போ பாருங்கள் அந்த ஓவர் 2வது சுற்று. ஆனால் ரொட்டேட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், வரப்போகிற ஹைட்டாக தெரியும், காட்டுக்குள்ளே பள்ளமாக தெரியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு 2 சுற்று போகிறதெல்லாம் ஃபஸ்ட்டே 2 சுற்று போட்டுக்காங்க. கடைசியாக போடாதீங்க. ஃபஸ்ட்டே 2 சுற்று போட்டுக்கிட்டா பெஸ்ட்டு. ஓகேன்பா, இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ கமெண்ட் பார்ப்போம். பாரத்ராஜ் ஒரு ரீப்பர் அறுத்த வீடியோ தான் ஆனது வண்டியில். பாரத்ராஜ் அவர் கேட்டிருக்கேன் ப்ரோ, ரீப்பர் ப்ரைஸ் அண்டு 5-1 பைல் ஓட்டுறதுக்கு தான் ப்ரோ நல்லாயிருக்கும். ஆனால் ஜாண்டியரில் போட்டிருக்கிறான். சோளத்தட்டை அறுவடை பண்ண தெரியும். மக்கா சோளத்தட்டெல்லாம் அதில் இருக்காது ப்ரோ. மாட்டுக்கு சாப்பிட்றத இதை வேணா இருக்குமா தவிர மக்கா சோளம்லாம் இருக்காது. அப்புறம் சோளத்தட்டு நம்ம லோடிங் ஓட்டின வீடியோவுக்கு ஒரு 10 கமெண்ட் வந்துருக்கு, பார்ப்போம். ஷாப் வீடியோ ஜெகதீப் வீடியோ சூப்பர் அண்ணா. அண்டு அக்ரிகல்ச்சர் இந்தியா சேனலில் அம்பலம்பட்டி ரொட்டேட்டரில் சைடில் அப்பு செட்டு பண்ணியிருக்காங்கண்ணா, ஐடியா சூப்பர். ஆமாம் ப்ரோ, அப்பு கரெக்டு தான், நான் இல்லைன்னா சொல்லலை. அதுவும் செலவு தான் ப்ரோ. அந்த அப்பு எப்படியும் 2000-2500 வரும் ப்ரோ. ஒரு செட்டு கத்திக்கு ஓடுமா எவ்வளோன்னு தெரில.
அது யாராச்சும் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் நண்பா. கௌரி வித்யநாதன் உளுந்து சீசன் அண்ணா ஒரு ஏரியாவில் உளுந்து சீசனா. செந்தில்குமார் டாப் வீடியோ. கோகுல் வரமாட்டான் ப்ரோ. அதுக்கும் அவ்வளோதான் கமெண்ட்டு. அடுத்தது பேலர் வீடியோ ஓட கமெண்ட்டு. மதையாம்பாள் டாப் போடுங்க எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்கள் ப்ரோ. இன்றைக்கி தான் ப்ரோ டாப்புக்கெல்லாம் பைப்லாம் கழட்டுருக்குறோம். கண்டிப்பாக போய் போட்டு பார்த்துட்டு எவ்வளோ என்னென்ன அப்பப்போ நியூஸ் அதை டாப்பு வீடியோ வந்து ஒரே வீடியோவாக மேக் பண்ணி போடலாமா, இல்லை பிட்டு எல்லாம் நடக்கிறத பண்ணோட எடுத்து போடலாமா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது கிரேட் ஃபேக்டர்ஸ் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க ஸ்க்ராட்சில் பண்ணுறாங்க ஸ்க்ராட்சில் புரியலையே ப்ரோ. அடுத்தது ரஞ்சு 96 பேலர் மீட்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஆமாம் ப்ரோ மறந்துட்டெல்லாம் பண்ணுறேன். அடுத்து பவனேஷ் இருந்த வண்டிக்கு டாப் மாற்றிடுங்களா ப்ரோ. இருந்த வண்டிக்கு டாப் மாற்றிடுங்களா புரியலையே. அடுத்து சுரேஷ்குமார் 585 செட்டிங் புதுசாக வச்சுருக்கு ப்ரோ. 585 ஷெட்டில் புதுசாக வச்சுருக்கு ப்ரோ. ஆமாம் ப்ரோ நானும் கேட்டிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வண்டியில் மாட்ட முடிஞ்சால் மாட்டிக்கிட்டால் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பேலர் ஓட்டுறதுக்கு. பார்க்கலாம். வசந்தம் பேலர் 2 சைடையும் ஒவ்வொரு பட்டை கழட்டி சும்மா வச்சு வெல்டிங் அடித்து பாருங்கள். நான் ஃபுல்லாக அரி இருந்த ஐடியா ஒர்க் ஆகுமான்னு தெரியல. திங்க் பண்ணி பாருங்கள். ஃபுல் 2 சைடையும் ஒவ்வொரு பட்டை தாட்டுக்கு சும்மா வச்சு பாருங்கள். புரியலையே தம்பி. கொஞ்சம் தனியாக வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட வாட்ஸ்அப்பில். சரவணகுமார் கட்டுக்கு எவ்வளோ காஸ்ட்டு ப்ரோ? எங்கள் சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 கத்தை 5 கத்தை கட்டினா 50 ரூபா போட்டு வாங்குறோம் ப்ரோ. ஒட்டுக்கா 100 கத்தை போகும்போது 45 ரூபா போட்டு ஓட்டுறோம் ப்ரோ. அடுத்த அஸ்வின் நோ கிளீனிங் யுவர் பேலர் செயினிங் கிளீனிங்க ப்ரோ. அது வந்து அப்பப்போ ஆயில் விடுவோம். அதை தொடச்சோம்னாவே செலவு வச்சிருமோன்னு பயமாகுது ப்ரோ. அடுத்தது இன்னொரு நண்பர் நவீன் ப்ரோ. ஐ ஆம் பிளானிங் டு பையிங் மகேந்திரா டிராக்டர். ஐ ஹேவ் கோகோனட் ஃபார்ம். மை யூசேஜ் வில் பி ஃபார் ரொட்டேட்டர் கலப்பை சேரு ட்ரூயிங் ரெயின் சீசன் பிட்வீன் அண்ட் ஐ ஹேவ் 1 acre ஃபார் லான் வேர் எல்லோ சோளத்தட்டு. மை ஃபியூச்சரில் மல்ச்சர் ஆல்சோ ஃபார் ஃபார்மிங். தென்னை மட்டை 4 wheel டிரைவ் எடுத்துக்காங்க. 515 போதுமானது இல்லை. அந்த XP ப்ளஸ்க்கே போகாதீங்க. யுவோடெக் ப்ளஸில் ஷெடியூல் கியரோட 4 wheel டிரைவ் எடுத்துக்காங்க. இன்றைக்கி இருக்கிறதுலையே சூப்பராக இருக்கும். அதை விட்டால் நோவில் 50 அது பேர் கீழேயும் நம்ம நண்பர்கள் வந்து கமெண்ட் போட்டுருக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க 4 wheel டிரைவ்லாம் தேவையில்லைன்னு. இன்றைக்கி தேவையில்ல ப்ரோ. ஃபியூச்சரில் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேவா? இன்றைக்கி ஒரு 50,000 பார்க்குறோம். நாளைக்கு இப்போ அவர்கிட்ட இருக்கிற லேண்டுக்கு ஒரு 4 wheel டிரைவே இங்கே எடுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. எடுத்துக்கிட்டால் வண்டி ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். எந்த வண்டி லேக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு வச்சுக்காங்களேன். எடுக்கிறீங்க 4 wheel டிரைவ் எடுத்துதான் நல்லாயிருக்கும். 515 இருந்தாலும் சரி 585 இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம். ஆனால் 4 wheel டிரைவ் எடுத்துக்காங்க. ஷெடியூல் கியரோடு எடுத்துக்காங்க. அடுத்தது உமாவதி ப்ரோ. லைன் அண்ட் டயர் நல்லா இருக்குமா இல்லை ரேடியல் டயர் நல்லா இருக்குமான்னு சொல்லுங்கள் ப்ரோ. ரேடியலை பற்றி நமக்கு தெரியாது. லைன் அண்ட் பெஸ்ட்டு. ரேடியலை பற்றி தெரியல. சந்தோஷ் ப்ரோ வீடியோ போடுங்க. சந்தோஷ் வீடியோவா போடலாம் ப்ரோ. அடுத்து சுதாஸ் 7221 மாமாவுக்கு குசும்பு அதிகம் என்ன அஜித்தா? அடுத்தது மித்ரன் டிராக்டர் லைஃப் ப்ரோ. அஜித் ப்ரோ சூப்பர் டிரைவிங் ப்ரோ. நானும் உங்கள் டிராக்டர் ஓட்டி கற்றுக்க வந்துடுவீங்களா ப்ரோ? எனக்கு டிராக்டரை ஜேசிபி ஓட்ட கற்றுக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது ப்ரோ. அதனால தான் கேட்குறேன். லீவ் டைமில் வந்து சொல்லி தருவீங்களா? பார்க்கலாம் ப்ரோ. லீவ் டைமில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எங்களுக்கு வேலை இல்லாத இருக்கணும். அப்புறம் தான் பார்க்கணும். எப்படி நீங்கள் சொல்கிறது சாத்தியப்படுமா என்னன்னு தெரில. பார்க்கலாம். ஏன்னா ஸ்கூல் போலியா? அது எதுக்குடா போயிட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற? வேலைக்கு போயிட்டு எங்களுக்கே வேலை இல்லை. 1 வேறு கூப்பிடணுமா? நீ பற்றி நானே இப்போ வெட்டி உக்காந்துட்டு இருக்கிறேன். இதில் வேறு 1 வேறு கூப்பிட்றதா?
ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சது கடைசி சுற்று. மாப்பிள்ளை என்ன தூங்கிக்கிட்டே ஓட்டுறானே. மாப்ப பாட்டை போட்டுட்டு ஓட்ட போர் அடிக்கல, பாட்டை போட்டுட்டு ஓட்ட போர் அடிக்கல. ஆஹா, அதுவும் உடஞ்சி போச்சா? சோக பாட்டு போட்டுவிட, சோக பாட்டு, சோக பாட்டு ஃபீலிங்கு. இந்த வந்துருங்கக்கா, மேலே ஏறுவாங்க. அவ்வளோதானா? சேனல் வச்சுருக்கிறேன் நான், யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன். அதுக்கு சரி சரி எவ்வளோ ஆச்சு இது? அந்த வயலில் ஓட்டி விடு. 1/2 மணி நேரம் 650 ரூபாண்ணா. நான் 300 ரூபா தரணும். ம். அழைச்சி